Hello friends, welcome to JC Tech Tamil. நான் ஜெயச்சந்திரன். இன்னைக்கு வந்து கார்ல 9 inch Android சிஸ்டம் எப்படி ஃபிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா Honda Jazz மாடல். சோ இதுல வந்து 9 inch Android சிஸ்டம் வந்து நான் ஃபிட் பண்ணிருக்கேன். சோ எப்படி ஃபிட் பண்ணேன் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா வண்டில இருந்தது வந்து இந்த ஆடியோ சிஸ்டம். இது வந்து ஒரு 2-din ஆடியோ சிஸ்டம் அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்கிரீன் சைஸ் பாத்தீங்கன்னா 7 inch. இது வந்து டச் ஸ்கிரீன் தான். இன்பில்ட் மேப் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பியூர் ஆடியோ சிஸ்டம் அப்படிங்கிறதுனால நான் இப்போ ஃபிட் பண்ணியிருக்க ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை விட ஆக்சுவலாக இதில் வந்து ஆடியோ குவாலிட்டி அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் சரி ஃபீச்சர்ஸு அது இல்லாமல் வந்து கூகுள் மேப் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லாட்டி ஆப்பிள் பிளே இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஃபீச்சர்ஸ் ஓரியன்டாக எனக்கு வந்து 9 inch ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து ஸ்பீக்கரும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஆம்ப்ளிஃபையர் வந்து இன்ஃபினிட்டி ஆம்ப்ளிஃபையர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இந்த 9 inch ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் அவுட்புட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நான் யோசிச்சு இதை பண்ணியிருக்கேன். ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை விட இந்த மாதிரி வந்து பியூர் ஆடியோ சிஸ்டத்தில் தான் அவுட்புட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி யூஸாக இருக்கும், எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் ஆடியோ சிஸ்டமோ இல்லை ஆண்ட்ராய்டு சிஸ்டமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்து அவுட்புட் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பியூர் ஆடியோ சிஸ்டத்துக்கு போங்க. கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் வேணும், அதே சமயத்தில் ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டுட்டு ஒரு நல்ல ஸ்பீக்கரோ அதே போல் வந்து ஆம்ப்ளிஃபையரும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆம்ப்ளிஃபையரை போட்டிங்கன்னா அவுட்புட் குவாலிட்டி வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இது வந்து 7 inch ஆல்ரெடி ஃபிட் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு உண்டான ஃப்ரேம் வந்து இது பார்த்திங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இது உள்ளே போயிட்டு இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உள்ளே போயிட்டு கரெக்டாக வந்து இது வந்து ஃபிட் ஆகும். இப்போ நான் 9 inch அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹோல் இருக்குல்ல, இது வந்து 9 inchக்காக கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த 9 inch அடாப்டர், அதாவது அந்த ஃப்ரேமும் வந்து நான் சேர்ந்து இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்த ஆடியோ சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து வந்து அந்த ஆடியோ சிஸ்டம் எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து கார் ஆம்ப்ளிஃபையர் அன்பாக்சிங், அதுக்கப்புறமேட்டுக்கு காம்போனன்ட் ஸ்பீக்கர், கோஆக்சியல் ஸ்பீக்கர், அதை பற்றின டீட்டெயில்ஸோடு வந்து காம்போனன்ட் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் வீடியோவும் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வந்து அந்த காம்போனன்ட் ஸ்பீக்கர், அதாவது கார் டோர் ஸ்பீக்கர் எப்படி ஃபிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆம்ப்ளிஃபையர் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து தொடர்ந்து இருக்குது. எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வந்து ஓரளவுக்கு வந்து உங்கள் காரில் வந்து ஆடியோ சிஸ்டம் வந்து இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக வந்து அந்த ஓவரால் ஆடியோ சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஜேசி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒயரிங் சாக்கெட்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து நான் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. இதுதான் வந்து மெயின் ஹார்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மெயின் ஹார்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 amps ஃபியூஸு வந்து பக்கத்தில் இருக்கும். ஸோ அதில் இருக்க ஒரு சாக்கெட்டோட மெயின் ஹார்னஸ் வந்து வண்டியிலேருந்து வர, அதாவது இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹோண்டா ஜாஸ் மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த காரில் மேல் சாக்கெட் வந்து இந்த சைடு இருக்கும். ஸோ அதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி, இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துலேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீமேல் சாக்கெட், அதாவது இந்த ஹோண்டா மாடலுக்கான ஃபீமேல் சாக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மெயின் ஹார்னஸை கொண்டு போய் நீங்கள் அதில் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். ப்ளக் அண்ட் ப்ளே தான். இதில் என்ன அப்படின்னா இந்த ஆடியோ சிஸ்டத்துக்கான பேட்ரியோட கனெக்ட் பண்ணுற பவரு, அதுக்கப்புறம் கீ போட்டு ஆன் பண்ண வர பவரு, அப்புறம் இலுமினேஷன். நீங்கள் என்னென்னா நீங்கள் ஹெட்லைட் ஆன் பண்ணுறப்போ வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ நைட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நைட்டு ட்ரைவ் பண்ணுறப்போ வந்துட்டு ஹெட்லாம்ப் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த சமயத்தில் ஃபுல் பிரைட்னஸ் இல்லாமல் பிரைட்னஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ டக்குன்னு வந்து நீங்கள் ஹெட்லைட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தோட பிரைட்னஸ் லெவல் வந்து கம்மியாகும். அதுக்கு உண்டான இன்புட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு டோரு, ரியர் டோரு. ஸோ டோட்டலாக வந்து அந்த 4 ஸ்பீக்கருக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் 8 டெர்மினல் வந்து இது அவுட்புட் வந்து இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துலேருந்து போகும். ஸோ இது வந்து இந்த மெயின் ஹார்னஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து மொத்தம் 4 சாக்கெட் இருக்குது. இந்த ஃபஸ்ட் இங்கிட்டு இந்த சாக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இது பேக் கேமரா, பின்னாடி ரியர்வி கேமரா இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து வர வீடியோ இன்புட் சிக்னலு, அதுக்கப்புறமேட்டுக்கு
ரியர் நம்ம பேக்கு கியர் போட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து லைட் எரியும், அந்த ஒயிட் கலர் லைட் எரியுங்களா, ரிவர்ஸ் லைட்டு. ஸோ அதிலேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் வந்து நம்ம ரியர் வியூ கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட அந்த பாசிட்டிவ் டெர்மினலில் கொண்டு போய் இந்த மெயின் ஹார்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா அந்த ரியர் வியூ லைட் இருக்குல்ல, அதிலேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் நீங்கள் ரியர் வியூ கேமராலே அங்கேயே கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதோட ஹார்னஸோட அவுட்புட் இன்னொரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் வந்து வரும். அந்த பேக்கை கொண்டு போய் இந்த மெயின் ஹார்னஸ்லேருந்து இருக்கிற பேக்கோட கனெக்ட் பண்ணிடணும். அதாவது இது பாசிட்டிவ் கேபிள். அதுக்கப்புறமேட்டுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ இன்புட்டு. ஸோ இந்த ஆடியோ இன்புட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுக்கு வரும். ஸோ அதை நான் வந்து ஜஸ்ட்டு சீல் பண்ணியிருக்கேன் கலராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இது 2 யூஎஸ்பி வந்து இதில் அவுட்புட் வரும். ஒரு யூஎஸ்பி இது வந்து USB 1 USB 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம ஒரு யூஎஸ்பி வந்து பாட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு யூஎஸ்பி வந்து அடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேமரா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே, இது வந்து ஒரு அடாஸ் அப்படிங்கிற ஃப்ரண்ட். அடாஸ் அப்படின்னா அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகிற கார் எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்னிங் அலர்ட் கொடுக்கும். ஸோ அந்த கேமரா வந்து யூஎஸ்பி மூலியமாக இதில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து இன்னொரு சாக்கெட் இருக்கும். ஸோ அந்த சாக்கெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஸு இன்புட்டு, அதுக்கப்புறம் மைக்கு இன்புட்டு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 2 சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜிபிஎஸ். ஸோ ஜிபிஎஸ் வந்து இந்த யூனிட்டோட உங்களுக்கு ஜிபிஎஸ் வந்து வந்துடும். ஸோ அந்த ஜிபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஜிபிஎஸ்ஸு. ஸோ இந்த ஜிபிஎஸோட கேபிளை கொண்டு போய் ஜஸ்ட் இது வந்து ப்ளக் பண்ணுறது தான். இதில் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா அது ஜிபிஎஸ் கனெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா காரில் இருக்க ரேடியோ ஆண்டனா. ஸோ அந்த ரேடியோ ஆண்டனா கொண்டு போய் நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து மெயின் ஹார்னஸ் கொண்டு போய் காரில் இருக்க மெயின் ஹார்னஸில் கனெக்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஜிபிஎஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு கார் ரேடியோ, அதுக்கப்புறம் USB 1 USB 2. ஒரு USB வந்து பாட்டு போகிறதுக்கு, இன்னொரு USB பார்த்தீங்கன்னா நான் அடாஸ் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த USB அவுட்டை எடுத்து கொண்டு போய் இதில் இன்புட்டாக கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த சாக்கெட் பார்த்தீங்கன்னா ரியர் வியூ கேமரா அதுக்கு உண்டான சாக்கெட்டு. அதுக்கப்புறம் கீழே இருக்க சாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கு இன்புட்டு, அதுக்கப்புறம் ஆக்சலரேரி நம்ம மொபைல்லேருந்து சாங்கு இன்புட் கொடுக்குறோம்ல, ஸோ அது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த சாக்கெட்டில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ப்ளக் அண்ட் ப்ளே. மெயின் வந்து இந்த ஹார்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹார்னஸோட கனெக்டர் மட்டும் உங்கள் மாடலுக்கு வந்து என்ன கனெக்டர்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போது ஆடியோ சிஸ்டம் வந்து 9 இன்ச் ஆடியோ சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே அப்படிங்கிற டைப்பில் தான். ஏன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்னஸ் வந்து சாக்கெட் டு சாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து லோக்கலில் வந்து கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க உங்கள் மாடல் என்ன, உங்கள் கார் மாடல் என்ன அப்படின்னு சொன்னிங்கனாவே இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தோட ப்ளக் அண்ட் ப்ளே கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஹார்னஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, அடாப்டரோட ஹார்னஸ் கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கொடுத்தா கூட அவங்க ஈஸியாக வந்து ஒயர்லாம் கட் பண்ணாமல் வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா கார்லேயும் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே வந்து டைப் வந்துருச்சு. அதனால் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் கண்டென்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திப்போம். நான் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.